கொடூரமான காட்டுக்குள்ள வந்து நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகும்போதே அவங்க தான் அது கொஞ்சம் கூட என்னால் யோசிச்சு கூட கற்பனையில கூட வச்சு பார்க்க முடியல. இந்த ஒரு கிராமமே வந்து அழிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. முடிஞ்சா பண்ணி காட்டு பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு பற்றி நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். அதோட 3 பேரோட ரத்தத்தையும் அங்கே விட்டுருந்துருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாக மீன்லாம் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த இடத்துல அந்த கவுச்சிக்கெலாம் ரொம்ப ஆத்மாக்கள் ஆசைப்படுறதுனால இங்கே வந்து அவங்களே கொட்டி வச்சுருந்துருக்காங்க போலக்கு. என்ன மச்சான் ஜமலே, அவங்க கவுச்சி ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச மாதிரி செத்து கிடக்குறாங்க. வாய்ப்பு வந்து ஜமால் ப்ரோ, அல்டிமேட்டான காடு ப்ரோ. படப்படன்னு இருக்கு உள்ள வந்து என்ன ஜாக்கிங் போடுறாரு, ஃபார்ம் வந்துட்டு வாம் எடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. உள்ள வந்து படப்படன்னு இருக்கேன். தயவு செய்து பயப்படாதீங்க. இந்த காடை பற்றி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இல்லைடா அதுதான்டா, அதை சொன்னதான்டா இவ்வளோ பிரச்சனையே. தன்னந்தனி காட்டில் வந்து அவன் வீடு கட்டிருக்கான். தூரம் இது வெளியே தெரியுற மாதிரி இருக்கு. ஜமால் நீ சொல்றா நான் ஆள் வரக்கலாட்டினா ஜமால் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் கோயில் இந்த கோயில்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லவே இல்லை தெரியுது ப்ரோ. கோயில் ப்ரோ பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஆனால் யூஸில் தான் என்ன சவுண்ட் இது? என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சவுண்டு. பயங்கரமான சவுண்டு ப்ரோ. ஜமால் கொஞ்சம் க்ளோஸ்லேயே இருக்கா சொல்லனா இல்லையா, வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கடா. இல்லை கேமரா வேறையா கீழே கொடுத்துட்டு பகிக்குதுடா ப்ரோ. பார்த்து ப்ரோ, கீழே போட்டுறாங்க ப்ரோ. அதுதான் ஏன் பயமா இருக்கு. முன்னாடியாவது ஓடுவேன், கையில் ஒன்றும் இருக்காது. இப்போ எங்கத்த ஓடுறது? வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ப்ரோ இந்த வீடு மட்டும் இல்லை ப்ரோ, தனியாக இருக்கு ப்ரோ. இவரும் அப்படியே நிற்கிறாரு. என்னாச்சுண்ணா ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு? என்னடா நீ ஏன்டா பேய் அடிச்ச மாதிரி பார்க்குற? என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ? என்னடா போடா லவடா கப்பால் டீம் டகாட்டம்டமா சாவுல அவன் என்ன மூணுல இருக்கா. நீ என்னடா நீ விளாண்டுக்கிட்டு இருக்க இங்க வந்து? டீம் டபாக்கு டம் டம்ங்கறாரு. டீம் டகாட்டு டம் டம். ரெண்டு உருண்டை இங்க பாரு கேப்சர். அவங்கதானா அது? இருக்குடா ஊத்துறதுடா கட்சி. யாரு அங்க பாரு. நீ மறந்துக்கிட்டடா. கையெல்லாம் ஒத்துடுறாடி. ஓகே நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு இல்லை, நம்ம ஒன்றும் போகணும். இந்த வீட்டில் அழுகிருச்சு. என்ன சொல்றீங்க? இது என்னடா சிம்பிள்? என்ன ப்ரோ இருக்கும்? நான் பாத்துறேன். ஆனால் சேஃபாண்ணா? டேய் பாத்துறா. அங்கேயே இருக்கவா ப்ரோ? உள்ள போய் பார்ப்போமா? ஐயோ நான் வரல ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏற்கனவே உடம்பு இல்லை ப்ரோ. என்னாச்சு? ஃபீவரா? 2 நாளாக உடம்பு இல்லை ப்ரோ. அப்படிங்களா இல்லையா? அரண்மனை போயிட்டு வந்து ஓகே பார்த்து
ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு ப்ரோ உடம்பு. என்ன பண்ணாலும் அடிச்சு படம் மாதிரி இருந்துச்சுக்குமே. அது எல்லா கோ ஸ்டுடியோ போயிட்டு வந்தாலுமே எல்லாத்துக்குமே இல்லை ப்ரோ, அது அரண்மனை போனதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரோ பார்த்து சேஃபாக எடுக்கணும். இந்த இடமே சரியில்லை ப்ரோ, ஒரு மாதிரியா வைப்ரேஷன் ஆகுது ப்ரோ. நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவாக ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா? கொஞ்சம் வெயிட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எனக்கு தெரியுதா கேமரா? புரியல ப்ரோ அது கொத்தனார் தான் ப்ரோ. புரியல என்னது? ஏதோ உருவம் தெரியுதுடா. ஏதோ இப்போ உருவம் வந்துச்சுண்ணா. இப்போ எங்க? அந்த இடத்துல தான். அங்கதான் நிற்கிறீங்களா அதே இடம்? இங்கேயா? ஆமாண்டா, ஒரு உருவம் எழுந்துச்சுடா. என்னடா சொல்றீங்க? கரெக்டா இங்கேயா? ஆமாண்டா, நீ நிற்கிறீங்களா அதே இடம்? ப்ரோ என்ன ப்ரோ இருக்கும்? அங்கதான் மச்சான். ப்ரோ ஆல்ரெடி இருக்கும் ப்ரோ. ஆல்ரெடி உடம்பு ஹைட்டு ப்ரோ, செம்ம ஹைட்டு ப்ரோ. டேய் உள்ள சவுண்ட் கேக்குதுடா. ஏய் அது செம்ம டிஃபரெண்டா இருக்குடா மச்சான். அது இவர் எல்லாம் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நான் அவர் தானே வந்துட்டாரா? நீங்க சொன்னீங்களா அவர் தான் கொத்தனார் வந்துட்டாரு. கொத்தனார் வந்தாரா? ஆமாம் ப்ரோ. என் உடஞ்சிருக்கிறத பூசா வா. வா ஒரு வீட்டுக்கு போகணும்டா. யாரா தெரியுங்களா? அவர் சொல்லி தான் ப்ரோ போட்டு வந்தாரு. என்ன ப்ரோ நீங்க? இப்போ இது வீடு இல்லையா? இல்லை இதுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா இப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் ப்ரோ? காஞ்சனா வீடு மாதிரி இருக்கு ப்ரோ இந்த வீடு. ஐயோ ப்ரோ ஆல்ரெடி இருந்திருப்பாரு ப்ரோ. இவ்வளோ ஹைட்டாக இருந்தாரு ப்ரோ தலைவரெல்லாம். ஐயோ சவுண்டு பயங்கரமாக இருக்கணும்னா யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? மச்சான் பின்னாடி வர மாதிரியே இருக்குடா. பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்குடா. எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ப்ராமிஸ் அப்படி தான்டா இருக்கு. இதுக்குள்ள வந்து வைவி இதுக்குள்ள வந்து ஒரு மாதிரி வைப்பாக இருக்குடா. கொடூரமான காட்டுக்குள்ள வந்து நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கவுச்சி நாற்றம் இருந்துச்சு, ஸ்மெல்லாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா ஃபுல்லாக மீனாக கிடக்கு. சரி அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மெடிசனாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி தான் இருக்கும், பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம். வரும்போதே சரியான வைபாகவும் ஒரு நெகட்டிவ் வைபாகவும் தெரியுது. ஒரே எதுவுமே ப்ளசன்ஸாகவே தெரில, எல்லாமே மைனஸாக தான் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, போக தான் எங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கேருந்து பூந்து எங்கே போகிறோன்னே தெரில. ரொம்பவும் பயமாக இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த காடு. அது ஒரு மாதிரி சவுண்ட்லாம் ஒரு மாதிரி அப்படியே காதெல்லாம் வலிக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மீன் செத்து கிடக்கு, நிறைய டேப்லெட் இருக்குது. ரொம்பவே உள்ளே வந்திருந்தே ஒரு மாதிரி பதஷ்டமாகவே இருக்குது. எந்த பக்கம் ரூட்டு போகுதுன்னே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சத்தம் போட்டு காட்டி கொடுக்காது சரியா? அங்கே இருக்கிற இடம் எப்படியாப்பட்ட இடம் உங்களுக்கே தெரியும். ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்னும் ஒரு பயங்கரமான வீடியோ பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல கதையை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றதை கேட்கப்படுவோம். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு கொத்தனார் வாழப்பட்டிருக்காரு. அவரோட வீடு எனக்கு எக்ஸாக்டாக சத்தியமாக தெரியல, ஆனால் இந்த இடத்துல தான் வரப்படா சொல்லப்படுறாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காடு. இந்த இடத்துல பயங்கரமாக ரொம்ப முள்ளுச்செடியும் ரொம்ப டார்க்கான ஃபேஸ் தான் இந்த இடத்துக்கு இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்களா, ஆனால் நமக்கு லேண்ட் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் ஒருத்தவங்க வீடு கட்டணும் ஆசைப்படுவாங்க. அதுவும் கொத்தனாருங்கும் போது அவர் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருந்துருப்பாரு. அவர் ஒரு வீடு கட்டுறது வந்து ரொம்ப ட்ரீம் ஹவுஸ் அவருக்கு இருந்திருக்கும். அப்படி அவர் ட்ரீமாக ஆசைப்பட்டு ஸோ அவரோட ஊரே இதுதான் சொல்ல போடுறாங்க. அவர் ஊர் உங்களுக்கு தெரியுதா? அந்த ஊரோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரியுதா? ஆனால் இந்த இடத்துல ஒரு வீடு கூட இல்லை. நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டோம், ஒரு வீடு கூட இல்லை. இருக்கிற எல்லா வீடும் டோட்டலாக அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட என்னால் யோசிச்சு கூட கற்பனையில் கூட வச்சு பார்க்க முடியல. இந்த ஒரு கிராமமே வந்து அழிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அண்டு ரொம்ப எனக்கு ஆசையாகவும் இருக்குது இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்டோரியை கேட்டோன்னா ரொம்ப பயங்கரமான ஸ்டோரி. ஏன்னா வந்து சில பேர் ஆசை இல்லாமல் செத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைடும் கிடையாது,
ஒருத்தவங்க வந்து இது பண்ணதும் கிடையாது, அவர் ஆசைப்பட அடையாதும் கிடையாது. இது வந்து அவங்க மனைவியே இது வந்து அவங்க மனைவியே கள்ளத்துக்கு மாதிரி இருக்குடா. அதான் இப்போ என்ன உன பொண்ணு பக்கம் கூட்டு வந்திருக்கேன். ஏன் மச்சான் தலையெல்லாம் சீவிட்டு இருக்கேன். உள்ள அவரை தான் இருப்பாரு சித்தாளு. சித்தா இல்லை, ஆனா அவர் பாருங்க பாக்குறது சித்தாளு வேலை, ஆனா செகண்ட் வீடு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவரு சரியான ஆள் தான். சித்தாக்களை பார்த்தா வைக்க கூடாதா? Bro. நாயா வருது. ஐயோ ஐயோ. ப்ரோ நீ அப்படி இல்ல ப்ரோ, ஏய். பண்றதே கஷ்டம் ப்ரோ. ஓ சித்தாள் தான். யோ சித்தாளு யாரு? அவர் தானா? கன்ஃபார்ம்னா அவர் பேரை சொல்ல வரும். ஏய் உள்ள கேக்குதுடா, கதறாங்கடா யாரோ, கதற சவுண்டு கேக்குது எனக்கு. ஜமால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல தான், அவ்வளோ ஒன்றும் பெருசாக சொல்லுங்க. உள்ளே வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு அப்போலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஜாயிட்ட, ஒரு வைப்பாகவே இருக்குது எனக்கு, கெட்ட வைப்பாகவே இருக்குது, என்னன்னே தெரில. நான் ஜாயிட்ட சொன்னேன் வரப்ப, என்ன ப்ரோ ரொம்ப வைப்பில் வரீங்க, நான் இல்லை ஜெயிரே இந்த தடவை எழுவா வீடியோ பண்ணணும், நான் சூப்பராக இருந்துச்சு வந்தேன். நானே அப்போ தான் கேட்டேன். நான் செந்தில் வந்துட்டானா? செந்தில் தானே அது? செந்தில் ப்ரோ பேரா பேரா சொல்கிறேன். ஆமாம் செந்தில் தான் ஒரு பேர். செந்திலா? ஆமாம். ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை, அப்படிதான் சொல்கிறேன். பேச அளவுக்கு நான் பயப்படாமல் கண்டிப்பாக இந்த தடவை வீடியோ எடுக்க பார்க்குறேன் காய்ஸ். ஓகே அவ்வளோதான். கைஸ் இங்கே பாருங்க, அந்த ஊரோட போர்டு, அந்த ஊர் அந்த ஸ்ட்ரக்சரு. ஆமாம். ஐயோ இந்தா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இதெல்லாம்? எப்போ போகலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒத்தரி பாதை போகலாம். செந்தில்ண்ணே மச்சான் ஃபுல்லாக முள்ளு காட்டுறா டேய், நடக்கவே முடியல. ஐயோ யாரு யாராச்சும் இருக்கீங்களா? பாஸ்வேர்டு போடுங்க, ஆஃப் ஆயிடுச்சுடா. ஹலோ வீடு இருக்கு ஜாக்கி, இந்த காட்டுக்கிட்ட தான் எங்கேயே இருக்கு. ஆனால் சவுண்டு பயங்கரமாக கேட்குது, இருக்க எக்ஸ்ட்ரீமாக கேட்குது ப்ரோ. அவருக்கு கன்ஃபார்ம் ப்ரோ. புரியுது, காது கிட்ட கிளியுது சவுண்டு. இன்னும் உங்க பாருண்ணா யாருண்ணா அது? ப்ரோ தொலை மாட்டேங்குதுடா. ப்ரோ யார் ப்ரோ இது? கேமரா ஃபோக்கஸ் ஆகல மச்சான். டேய். துக்கமே இல்லாம நீ வச்சிருக்கியா? ஐயா ப்ரோ சரி சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. எல்லாம் முருகேசா இது? சே செம்மையா இருக்கு, நடந்த வந்து இப்படியே நொல்லி ப்ரோ இருங்க ப்ரோ, லைட் அடிங்க ப்ரோ, லைட் அடிங்க ப்ரோ. லைட் அடிக்கவா? ஆமாம் ப்ரோ, தூக்கிக்கிறேன் ப்ரோ. தூக்கிறியா? மச்சான் என்னடா குழந்தைக்கு ஃபுல்லு பெட்டுடா. குழந்தை போட்டுலாம் அங்கே இருக்கு. ஊர்ற சவுண்ட் கேட்குதா? உங்களுக்கு இப்போ தான் கேட்குதா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் யாரும் அதான் சொன்னேன்லடா, ஏதோ பின்னாடி ஓடுற யாரோ sound ஓடுற கேக்குது, என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. டேய் குழந்தை பெட்ல போய் கருமும் பிடிச்சி வேஸ்ட் தானே அது. வேஸ்ட்னாலும் மிதிப்பியா அதுக்குன்னு? ஜாயிரு தவறு ஜாயிரு, ரொம்ப சைடு விடுங்க. தப்பு பண்ற ஜாயிரு. ஆடியன்ஸ் கழுவி ஊத்துங்க ஆயிடுச்சுவன. உள்ள போய் பெட்ல பாருங்க என்ன வேலை பார்க்குறேன். வேற பேசுறாங்க மச்சான். இங்கே மட்டும் அடிக்குது. இங்கே எதனா ஃபுல்லாக அடிக்குது, இங்கே எதனா வைப்ரேஷன் ஃபுல்லாக ஆகுதுண்ணா. இங்கே இல்லை இந்த இடம் தானே கன்ஃபார்ம் மச்சான். அப்போ இந்த தாண்டா வீடியோ வந்துருக்கும்னு நினைக்கிறேன்டா. நான் கன்ஃபார்ம் நான் இங்கே தானா? நான் 2 பேரும் யாரோ போகிற மாதிரி இருக்குண்ணா. என்ன சொல்கிறேன்? நீ பாருண்ணா. லைட் அடி. ஜூம் பண்ணுங்க. நீ யாரோ 2 பேரும் நடந்து போகிற மாதிரி இருக்குண்ணா, கை கொத்து. தெரியுதா இல்லையா? கேமரா எனக்கு தெரிஞ்சனா? என்னடா இது ரொம்ப மறந்துட்டாங்க, அதுக்குள்ளே மறந்துட்டாங்கண்ணா. மச்சானா அந்த வீட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த வீடு மட்டும் நம்ம சுத்த விட்டுக்கிட்டே இருக்கு ப்ரோ. கேமரா வேற என்னால நம்ம சுத்த விடுங்க ப்ரோ. இங்க பாரு, அது கத்தி கத்தி தொலைஞ்சிக்கிட்டே இருக்குடா, எனக்கு கடுப்பா ஆகுதுடா எனக்கு. சி வீடியோ முதல்ல கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ள போகலாம் ப்ரோ. 2 நிமிஷத்துல நான் பயந்துட்டேன், எங்கேயோ ஒரு ரூபா பக்கம் வந்துருச்சு. உங்க மச்சான் என்னடா உனக்கு கேக்குதா இல்லையா? நல்லா தாண்டா கேக்குது, சுத்தி கேக்குதுடா. ஒரு இடம் கேட்டா சரிங்களாண்டா. இங்க பாரு அடிக்குது பாரு. இங்கே தானே இருக்கு. பாருடா, இங்கதான் கூப்பிடுறீங்களா நீங்க? ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணி பாடுறா மச்சான். இங்க பாடுறா, மச்சான் முன்னாடி கூப்பிடு. இங்க பாடுறா, உன்னால அங்க பாருடா. டேய் ஓட முடியாது மச்சான், முள்ளு காட்டுக்குள்ள.
யார் தாண்டா அது? பாட்டி ஆக்சுவலி இந்த கதைக்கு என்ன ஹிஸ்ட்ரி எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஐயோ இவங்க வேறு முன்னாடி போகிறாங்க. இவர் இந்த கிராமத்தில் ஆக்சுவலாக நிறைய பேர் வாழப்பட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமம் அழியப்பட்டிருந்திருக்கு. புரியுது? அந்த கிராமம் பேர் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ஞாபகம் ரொம்ப நான் சொல்கிறேன். ஆனால் இது அழியப்பட்டதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் உனக்கு கம்மி ரேட்டுக்கு வந்து நான் லேண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை கொடுத்து வந்திருக்காங்க. சரி. ஆனால் இதே கிராமத்தில் தான் கட்டி வந்துருக்காங்க. ஆனால் இந்த கிராமம் ஏன் அழிஞ்சிச்சு, எதனால அழிஞ்சிச்சுன்றது யாருக்குமே தெரியாது. புரியுதா? ஆனால் அப்போ இந்த கிராமத்தில் நிறைய பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி இருந்தாலும் மச்சான் இப்போ 2 பேர் தானே நம்மளோட கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா ஃபீல் ஆகுதா? நல்லா கட்ட குரல். யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ பாரு, 1 லிட்டர் சீமனை கொண்டு வந்து காரை கொளுத்தி விட போகிறேன். சும்மா ப்ரோ, சும்மா ப்ரோ. அப்புறம் என்னடா கத்திக்கிட்டே தான் என்னடா பண்ணுறது? உன்னால கட்டதான் முடியும், ஜாகிர ஏதாவது பண்ண முடியுமா? தைரியம் இருக்கா? ஜாகிர் பா சர்க்கஸ்கார மாதிரி வந்திருக்கான். அவனால முடிஞ்சா ஏதாவது பண்ணி காட்டு பார்ப்போம். இப்ப ஆத்மா பேசும். யாரும் பேசுறாங்கடா. இன்னொரு தடவை கத்து செருப்பாட்டு அடிக்கிறேன். ஐயோ சுத்தமா முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ உண்மையான பாங்க வந்தா போகுது ப்ரோ, பார்த்து. என் வழி இல்லையா? உனக்கு என்ன ராசா, நீ ஷூ போட்டிருக்க போயிடுவ. அங்கே பாரு, நீ போயிட்டேடா. டயரு நம்ம வேற ரூட் கண்டுபிடிச்சி வருவோம். மச்சான் அங்கே நிற்கிறியா? மச்சா கத்திக்கிட்டே இருக்கு மச்சான். ஏய் உன்னால முடிஞ்சா நீ ஜாயிக்கிட்ட வா, கத்திட்டே இருக்காத ப்ரோ. சும்மா ப்ரோ. ஐயோ ஐயோ ஃபைனலி நம்ம வீடை கண்டுபிடிச்சோம். ஏன் ஜாயிரு ஏதாவது செஞ்சுட்டே இருப்ப ஜாயிரு. ஜாயிரு என்னடா இது? நான் வீட்டுக்குள்ள வந்து உள்ள தெரியுதுண்ணா. ஏய் இதாண்டா அவன் வீடு போல மச்சான். இதான் ப்ரோ அவன் வீடு. இங்கே தான் வைப்ரேஷன் ஆகணும். இதான் உங்க வீடா? இதான் ப்ரோ ஒரு வீடு. வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இறந்து வந்துருக்காங்க. புரியுதா? அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண இறக்கிறாது மச்சான். பொறுமையா பொறுமையா பொறுமையா. எதுக்குடா இந்த விஷப்பரிச்சையெல்லாம் தேவையாடா இப்போ? உங்களுக்கான ரத்தத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். இங்கிட்டு வாங்கடா, இங்கிட்டு வாங்கடா. நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தாராளமாக நீங்கள் வரலாம். நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இவரை கொஞ்ச நேரத்துக்கு கேண்டில் அங்கேயே இருக்கட்டும். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அவசரப்படாதீங்க. கேமரா செட் பண்ணிடுறேன். பிளட்டு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மச்சான். அது அப்புறம் அந்த பிளட்டு என்ன கூடயே வந்துடும்டா. ப்ரோ பாலப்பட்டு வீடு வரையும் வந்து லைட் அடிக்காதா? ஆஃப் பண்ணிட்டேன். லைட் அடிக்காத. உங்களால் ஆஃப் ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி கார்டு ஃபுல்லாக இங்கே அந்த கேமரா என்னென்ன கேப்சர் பண்ணி அதை நீ அங்கே பார்க்காத. ஏன்னா பார்த்து நினைக்க வந்துடுவேன். சரியா? கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெழுகு பற்றி நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். எங்களோட 3 பேரோட ரத்தத்தையும் அங்கே விட்டுருந்துருக்கோம். ஸோ மேபி அவங்க நம்ம கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண வராங்களா, அவங்க இங்கே இருக்காங்கன்றதை நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாராச்சும் இருக்கீங்களா? உங்களால் எங்கள்கிட்ட வரும்போது வந்து பேச முடியுமா?
எங்க யாரு? உங்களுக்காக நாங்க ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மேஸ்திரி அண்ணா இல்ல நீங்க அவன் ஒய்ஃபா? இது வேற பிளிக்காய் சொல்லிடுறா. கதவு சாத்து சரி ஓகே இங்கே பாரு, நான் அப்படியே அந்த கேண்டிலில் உட்காடுறேன், நீ இங்கேருந்து கேப்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஆமாம் சண்டை சரி ஓகே நான் அப்படியே அந்த கேண்டிலில் உட்காடுறேன். மேபி இங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா என்னையோ இல்லை என் டீம்மேட்ஸையோ எதுவும் பண்ண வேணாம். பின்னாடி ஷாடோவில் உன்னோட நிழல் அப்படியே தெரியுது மச்சான். நல்லா தெரிஞ்சு மச்சான், அப்படியே அந்த ஷோல்டர் கிட்ட எதையும் சொன்ன மாதிரி இருந்துச்சுறான். உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேசுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களை நீங்கள் பேசலாம். நீங்கள் இங்கே தான் இருந்தீங்கன்னா உங்களால் என் உடம்பை எடுத்துக்க முடியுமா? டேய் கதவு ஆடுதுடா, சும்மாடுறா, இதான் வாங்கி விட்டாரா? அப்போ இருந்தே லெஃப்ட் சைடு யாரோ நடக்கிற மாதிரி இருக்குடா. நிறைய ஆத்மாக்கள் இங்கே இருக்காங்க. அப்போ எனக்கு இன்னொரு இது அங்கே பாடுறா ரொம்ப நேரமாக அந்த ரட்டாஸ் வந்து கேட்குது. கேட்டு பாரு, கொஸ்டின் சொல்லுவோம். ஓகே, மெழுகு பற்றி இங்கே இருக்கட்டும், நம்ம வெளியே கிளம்பலாம். வாங்க சத்தத்தெல்லாம் அழிக்கக்கூடாதுடா, அது அவங்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு. பெரிய பிரச்சனை அது. ஏய் ரத்தம் தான்டா அது, விட்டுட்டு வரக்கூடாது, பின்னாடியே ஃபாலோ இப்போ என்ன பண்ணுன்ற அந்த ரத்தத்தை நீ குடிக்க போறியா? குடித்தாலும் அது மண்ணில் தானே இருக்குது, எப்படி அது அவ்வளோ 1 லிட்டர் ஏதோ ரத்தம் உன் கையிலேருந்து வந்த மாதிரி சொல்கிற நீ? ஆடா எறும்புக்கு தீனி மாதிரி ஆகிட்டு போகுதுடா. ரத்தம் கொடுக்கவா? மெழுகுபத்தி அது உள்ளே எரிச்சிட்டு இருக்கணும், அதுதான் நமக்கு இதுவே. போயிட்டு வர வாட்டி நக்கி நம்ம உள்ளே யாராச்சும் இருக்காங்க, நம்ம வெளில போயிட்டு நம்ம உள்ளே வருதான்னு செக் பண்ணலாம். பார்த்து பத்திரமா வாங்கடா. டே அது என்னமா நடக்குதுங்க? அங்கே போய் கதை. ஓகே, இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம். நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமாக நீங்கள் இந்த வீட்டில் வாழுங்க. கதவே அடிச்சிருச்சு ப்ரோ. நாங்கள் மறுபடியும் வரும்போது உங்களுக்காக ஏதாச்சும் நாங்கள் வாங்கிட்டு வரோம். அண்ணே, நாங்கள் இங்கேருந்து போகலாமா? பயங்கரமா ப்ரோ. ஆனால் கடைசியாக அதை கேட்டுட்டு போயிடலாம். நானா உங்க போடலாம் மறுத்து எப்போடா இவனா 2 பொண்டாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பான், கொத்தனார் வேலை பார்த்துட்டு. அது சரி, அந்த காலத்தில் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். ஜூம் பண்ணுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? எங்கே போகிறோம்? எட்டி பார்க்குறாங்கடா, எட்டி பார்த்துட்டு உள்ள போகிறாங்கடா. நீ கைஸ் உங்களுக்கு தெரியுதா? எப்பா இங்கே போடுற கதவு போடுறான், என்ன வேகமாக அடிக்குது. சரி வாங்க. ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ரோ. 2 ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ரோ. சும்மா இருக்கிறத நோண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுடா அப்பா. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு இதுக்கு மேலே கேட்ஜெட்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவாக இருந்திருக்கலாம் மேபி.
ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி நேரம் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு பாதி வந்து நான் கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப நேரமாக நாங்கள் அலைஞ்சிட்டே இருக்கனால எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கனால எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போக முடியுது, நோட்டிஃபிகேஷன் போக வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம ஜாகிரோட சேனல் இருக்குது, திருச்சி ஜாகிர். ஸோ அதுவும் உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ இதே மாதிரி பேய் வீடியோலாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் திருச்சி 143 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடத்த விட்டு சத்தியமாக போயிடும்டா. வேணாண்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.